மன்னனா மன்னனா ஊரலரா அண்டனா தொண்டனா ஊ மலரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பிளாக் சூட்டோட பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா தேர்ட்ஸி தான் போக போகிறோம். இன்றைக்கி தேர்ட்ஸி போயே தீர்றோம் போகிறோம் ஓகேவா. அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காம இப்போ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ இதில் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ லெட்ஸ் எடுத்த கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக ஏங்க கைஸ் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா நான் பாஸுமா அடிச்சிட்டு இருந்தேன். பாஸ் அடிக்கிறப்ப எனக்கு கொடுத்தாங்க அதான் தெரியுதா, ட்ராகன் ட்ரைடன்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பாஸ் வந்து என்ன சொல்கிறது, பாஸ் வந்து ட்ராப் பண்ணேன் ஓகேவா. பாஸ் மொத்தம் ரெண்டு விஷயத்தை ட்ராப் பண்ணுவேன். ஒன்று வாட்டர் கீ, இன்னொன்று இது. ஸோ நம்ம வாட்டர் கீ இருந்தால் நம்மளால் அடிக்காதலாடே எறும்பு மாடு கைஸ் பாருங்க கைஸ். ஸோ சார் சொல்லுங்கள். வாட்டர் ஃபைட்டர் வாங்கி நம்ம வந்து வாட்டர் ஃபைட்டர் எடுத்து இவங்களை அடிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம வேக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இதை தான் எடுத்தேன் ஓகேவா. ஸோ என்ன அங்கே ட்ராகன் ட்ரைடன்ட் இருக்கா, அதனால எப்படி பார்க்கலாம். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நாளில் போட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட்ஸி போனோம். அப்புறம் இந்த ட்ராகன் ட்ரைடன்ட் ஓரளவுக்கு மேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பாயிண்ட்லாம் போட மாட்டேன், ஸ்டாட்ஸ்லாம் போட மாட்டேன் ஓகேவா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே வந்து இப்போ வந்து என்னென்னா லெவல் வந்து 60 பேர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுக்கிட்டு கேட்க யாருன்னு பார்த்தீங்களா, டைம் டூ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ ஓகே ப்ரோ, என் வீடியோ ஜாயின் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஓகேவா. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஓகேவா. ஏன்னா கிரைண்டிங் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ வேகமாக அதனால தரிசி எனக்கு போக முடிஞ்சு. கிரைண்டிங் பண்ண ஈஸியாகவும் இருந்துச்சு. நான் வேகமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ட்ரைடன்ட்டுக்கு சும்மா 1 கிலோ அடிச்சு 44 ஆயிடுச்சு. அப்போ 55 ஆயிடுச்சு திரும்பி. ஸோ ஈஸியாக தான் இருக்குது ட்ரைடன்ட் அடிச்சா. ட்ரைடன்ட்ஸ் நல்லா நல்லா தான் இருக்குது. நல்லா ஹெல்த் குறையுது எனக்கு அடித்தா பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது ஜாலியாக அடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஈஸியாக செத்துடுறாங்க. ஓகே லெவலப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு லெவலப் வந்து ஓகேவா பாருங்கள். நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபில் வந்து சார்கன் கருத்து வாங்க போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கள் சார்கன் கருத்தை வாங்காமல் வேணாமான்னு. ஸோ சார்கன் கருத்து எனக்கு எப்படின்னு தெரில பார்ப்போம் எப்படி இருக்குது. நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி வராச்சு சாயங்காலம் ஆட்டோ ட்ரை பண்ணுவோம் வாங்க. இல்லாட்டி வாட்டர் ப்ரூஃபில் வச்சுக்குவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த அடிப்போமா ஊராளரா தம்சாவடா கேஸ் பார்த்தீங்கன்னா பாதியம் தெரியும் உங்களுக்கு வந்து தெரியுதா. யாருன்னா எட்டி ஓகேவா. எட்டி யார் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம் டூ ப்ரோ இருக்கார்ல, அவரோட நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ஓகேவா. அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம லெவலப் ஈஸியாக ஆகிட்டே இருக்கும். இப்போ ஸோ நான் நல்ல எத்தனை போது இந்த பாஸ் அடிக்கலாம். பாஸ் வச்சு என்ன ட்ராப் பண்ணுவேன். வாட்டருக்கு மட்டும் கொடுத்துட்டானா அந்த இவன்ட்டு போய் சார்கன் கருத்து வாங்கிடுவேன். இங்கிஸ் பார்த்துட்டு இருக்கேன். கொடுத்து தொலைய மாட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் பாய் சொல்லிட்டேன். எல்லாம் கிளம்புறாங்களாம். பாய் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் எத்தனை வருதாங்க ஈஸிக்கா. சியூ தேர்ட்ஸின்னு வராது. ஓகே ப்ரோ கன்ஃபார்ம் தேர்ட்ஸி சந்திப்போம். தேர்ட்ஸில் நான் வந்து எப்படியும் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருப்பேன் ஓகேவா. நான் கிரைண்டிங் பண்ணணும். அங்கேயும் போய் கிரைண்டிங் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அங்கே. அதுவும் இல்லாமல் என் ஃபோனை கிரைண்டிங் பண்ணுறப்ப ரொம்ப டைம் ஆகும். நான் ஏகப்பட்டு தான் நான் கிளியர் பண்ணணும் இனிமேல். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் ஒரு வீடியோ சாயங்காலம் ஒரு வீடியோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இருப்பேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆளில் போட்டுருக்கேன். தேர்ட்ஸி இன்றைக்கே போட்டு நாளைக்கு வீடியோ வரது டவுட்டு இப்போயே சொல்லிவிட்டேன் ஓகேவா. அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டு நாளைக்கு வந்து தீபாவளி அதனால் ஜாலியாக இருப்பீங்க. நானும் தீபாவளி ஜாலியாக இருப்பேன். ஸோ வீடியோ ஒரு டவுட்டு தான் ஓகேவா. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாஸை வந்து நான் லைட்டாக இது மட்டும் அடித்தேன். பார்த்தா புத்தா எப்படின்னா லாஸ்ட்டு புத்தாவோட ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஓடிட்டேங்க. இதெல்லாம் நான் வந்து புத்தா வச்சு அடிச்சேன்னு நினச்சிட்டு எனக்கு புத்தாவில் வச்சு மாஸ்டர் பண்ணிட்டேன். ஒருலாம் புத்தாக்கு ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட செஸ்ட் இருந்துச்சு, செஸ்ட் எடுத்துட்டேன். இந்த டைம் செஸ்ட் இருக்குது ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக 1487 இருந்துச்சா சூப்பராக. இப்போ வந்து என்ன பண்ணோம், இங்கே அடிச்சு தான் ஸ்க்ரீனிங் பண்ணணும். நம்ம வேகமாக சார்கன் கதை வாங்குவோம்னு பார்த்து கீ கிடச்சிருச்சு. எனக்கு வாட்டர் கீ கிடச்சிருச்சு. ஸோ நான் அடிச்சு முடிச்சனால எனக்கு வாட்டர் கீ கிடச்சிடனால நம்ம சார்கன் கருத்தை வாங்கியாச்சு கைஸ். விரிட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஸோ சார்கன் கருத்தை நம்ம வாங்கிட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்டர் கீ எனக்கு எப்படியோ ஆகணும். ஆனால் சர்வர் ஆக் பண்ணி வேறு சர்வர் மாறி போய் அப்புறமா எனக்கு கிடச்சிச்சு. அந்த பாஸ் அடிக்கிறப்போ கிடச்ச இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு சார்கன் கருத்தே. ஸோ இது இருப்பாங்க இப்போ லெவல் 1 இருக்குது. மாஸ்டரி அடிப்போம். நான் தெரியல லைட்டாக சொல்கிறது. லைட்டாக ஒரு பிரேக் இருக்குது கைஸ். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக ஒரு பிரேக் தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச லைட்டாக ஒரு பிரேக் தெரியுதா உங்களுக்கு? அவனை அடிக்கிறப்ப எனக்கு நான் பிரேக் இருக்கிறதுனால அவன் அடிக்கிறாங்க. ஸோ ரெடியாச்சு.
இப்போ உங்களுக்கு தெரியாது நான் நகர்ந்து அடிச்சிட்டு இருக்கேன் ஓகேவா, அதனால தெரில இப்போதைக்கு. நான் இது இன்ஸ்டிங் இது பார்த்தீங்களா, அப்புறம் இன்ஸ்டிங் ஆஃப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறேன் பார்த்தீங்களா. அடிக்கிறப்ப அவங்க எனக்கு ஹெல்த் குறையுது ஓகேவா. அதே வாட்டர் கும்ஃப் பார்த்தீங்கன்னா வாட்டர் கும்ஃபில் அப்படியே கண்டினியூஸ் அடிச்சிட்டே இருப்பானா, அதனால் வந்து இனிமேல் என்னை அடிக்க முடியாது. ஸோ தெரியுமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதில் வந்து இனிமேல் என்னை அடிக்க முடியுது ஓகேவா, அதான் இங்கே மேட்ரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன வாட்டர் கும்ஃப் வச்சிருக்கப்போ நான் கண்டினியூஸ் அடிச்சே இருக்கப்போ இனிமேல் என் பக்கத்தில் வர முடியாது. இதில் வந்து நான் பிரேக் எடுத்து நானே மேலே விழுந்துக்கிறேன் போய். அதனால் இருந்தால் ஹான்னு காலை தூக்கிறப்ப எந்த காலில் அடித்து ஓட விட்றேன் நம்மளை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1500 அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் சி வந்தாச்சு வச்சுக்கோ. தேர்ட் சிக்கு வந்துட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தேர்ட் சி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ வந்து வெளிலாம் போக மாட்டோம். இருங்க நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேனா இருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா சும்மா அவனை அடிச்சு இந்த பாஸை அடிச்சதுக்கு ஒரு ஐடியா ட்ராப் லாங்ஸ் வாடா தம்பி. நீ என்னப்பா புதுசாக ட்ராப் பண்ணுறீங்க? என்னடா இன்றைக்கி எல்சி மெண்ட் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறாங்க நமக்கு. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஏதாவது லக்கு போல் இன்றைக்கி போகிறேன். இந்த C2 விட்டு எனக்கு போக மனசே வரலங்க சார். நான் தேர்ச்சி கொஞ்சம் போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். போர் அடிக்கும் மீன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் போர் அடிங்க. சும்மா கொசன் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பின் பண்ணி பார்ப்பேன் என்ன கிடைக்குதுன்னு. என்ன ஈட்டங்களோ கச்சா 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 என்ன கொடுக்க போகிற நல்ல ஃப்ரூட்டா கூடுறான்னு கேட்டான். இப்படி போய் இத்து போன கொடுத்துருக்கேடா டேய் கண்டினியூ இருந்துச்சு. சரி விடுங்க கைஸ், நம்மகிட்ட தான் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட தான் கேட்குறேன் கேஸ். அதனால் கேஸ் சும்மா கொடுத்து என்னமாச்சும் ஒரு நம்மகிட்டலாம் ஃப்ரூட்டை வாங்கி விடுவோம் கைஸ் ஓகேவா. வாங்கினா யூஸ் ஆகும் சும்மா வச்சு ஓகேவா. வந்து கம் அப்படின்ட்டுருக்கேன் தம்பி. உனக்கு கிரியேஷன் ஃப்ரீடா தம்பி, கிரியேஷன் கடா வச்சுக்கடா ஃப்ரீடா கிரியேஷனு தம்பி. கிரியேஷன் ஃப்ரீ ஆஸ் ஆட் ட்ராஸ் பண்ணுறா. எனக்கு ட்ராஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும் ஐஸ் ஓகேவா. ஆட் ட்ராஸ்ன்றிருக்கேன். ஆட் பண்ணுங்கடா டே ரியலியா. ஆமாடா அது வந்து நில்றாடே வந்து நில்றா. என்ன ஐட்டங்களோ ஃப்ரீடா ஃப்ரீ எஸ் ட்ராஸ் ஆட் பண்ணுறான்னா ஏன்டா குச்சி போகிறீங்க ஓட தான் அவனை வச்சுக்கிறா. ட்ராப் அப்போ நீங்கள் குச்சி போடுறாப்படா கீழே போட்டேன் எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே சொன்னீங்கன்னா வந்து நான் புத்தா கொடுத்தா கண்ட்ரோல் தரேங்க கேசவே. அவனும் ஓகே அப்படின்னு எனக்கு புத்தா என்ன. ஸோ வந்து நான் கிரியேஷன் சும்மா ஆட் பண்ணி விட்டேன் ட்ராஸை கொடுத்தா. இது எனக்கு தெரிஞ்ச டபிள்யூ ட்ரேடா எல் ட்ரேடாக இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நான் புத்தா கொடுத்து ஒரு மித்திக்கல் ஆனால் கண்ட்ரோல் வாங்கியிருக்கேன். இது சொல்கிறது கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குது. கண்ட்ரோலுக்கு டிமாண்டும் இருக்குது சொல்கிறது இருக்குது கைஸ். டிமாண்ட் கண்ட்ரோலுக்கு இருக்கிறதுனால கண்ட்ரோல் வாங்கிட்டேன். ஸோ நம்ம கண்டிப்பாக அவர் வாங்கினோடனே சாப்பிட்டாரு. ஸோ புத்தா சாப்பிட்டுட்டானா சரிண்ணா தம்பி இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டாக தம்பி. ஓகே அதுனா இங்கே நான் சொல்ல மாட்டேன். எனக்குலாம் குவாக் கொடுத்து நான் பேசினேன். அதனால் நம்மளுக்கு குவாக் இல்லை இப்போ ஓகே. நம்ம அடிப்போம் வாங்க சாருங்க தேவை அட்ரா சாப்பிட ஏய் சின்ன கைஸ் சாருங்க கஷ்டம் கைஸ் ஏதாச்சும் அடிக்க பாருங்கண்ணே. பிரேக் எடுக்கிறாங்க கைஸ் இந்த அடிக்கிறப்ப ஐபிஎல் கைஸ் போங்க கைஸ் வேஸ்ட்டு கைஸ். இப்படியே கண்டினியூஸ் அடிச்சா கைஸ் நம்ம முடிக்க முடியல. நம்மளும் முடிச்சிடலாம் கைஸ். அவன் எங்கே தான் வாருங்க அடித்து முடிச்சு நம்மளை விட்டா ஓகே. முடிச்சிட்டேன் அப்பாடி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இப்போ ரிப்புந்திரா அடிக்க போகிறோம். ஐயோ அவன் அடிக்க ரொம்ப நாள் அப்போ ரிப்புந்திரா எப்படிடா அடிக்க போகிறேன்னு வர தெரில. வாங்க ரிப்புந்திரா அடிப்போம். ஓகே கைஸ் கேம் கிரியேட்டர் வர்சஸ் வி அதாவது டிடிஜி வர்சஸ் ரிப்புந்திரா பாப்பமா. டான் டிடிஜி வர்சஸ் ஆர்ஐபி தரமாக இருக்கே பேர். அப்படியே வச்சுருந்தேன் நான் டைட்டில் வச்சுட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நான் அடித்து ஏதோ கட்சின்னு வருது. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சினை பார்த்துருப்பேன். சும்மா கட்சினை நொறுக்கி விட்டுருச்சா கட்சின்னு வேறு அளவுக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கட்சினை போட்டு மியூசிக் கூட பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சரி காப்பிட்டாக நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபைட் தான் கைஸ் போயிட்டு தரமாக இருந்துச்சு கைஸ் கட்சின். ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு. நொறுக்கி விட்டுருச்சு கட்சின்னு. ஐயோ நீ போட மாட்டேன். ஓகே கைஸ் சொன்னாச்சு.
பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சிக்கு போகிறோம். தேர்ட் சிக்கு போகிறோம் வீடியோ முடிக்க போகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளில் போட்டு பார்த்துருங்க. ஸோ உங்கள் டிடிஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொல்லிட்டு நாங்கள் போய் காட்டிட்டு உங்களுக்கு வச்சுட்றேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து அங்கே வேமா கிரைண்டிங் பண்ணி நம்ம மேக்ஸ் பண்ணணும் கைஸ். ஆனால் தேர்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா இது இருக்குது, ட்ரேடிங்கு எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் பொறுமையாக. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சிபி ஸ்டண்டிங் எனக்கு மேபி இருக்கலாம். இதில் தேர்ட்ஸில் இருக்குது சிபி ஸ்டண்டிங். ஸோ பாய் ஃப்ரம் டிஜி, பாய் 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 கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ், பாய் டாட்டா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா மாதம் இருக்குது. அப்படியே தேர்ட்ஸ்லேருந்து மாதம் நிற்கிறேன் நான் ஆதிங்களா. ஓகே பாய் பாய் ஃப்ரம் டிஜி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.